ஹாய் வணக்கம் எல்லா தமிழ் உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைக்கு பிரவீன் வெளியேறினது எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன்னு சொன்னால் பிரவீன் நல்லொரு விளையாடக்கூடிய ஒரு நபர். அவரை திடீரென்று பிக் பாஸ் தூக்கி விட்டார்கள். உண்மையாகவோ பிரவீனை உள்ளுக்க வச்சுருந்தா இன்னும் நல்ல சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். ஏன்னு சொன்னாங்க, உள்ளுக்க இருக்கிறவையெல்லாம் பெருசாக சுவாரஸ்யமே இல்லை. சும்மா நடிப்பு அரசன் ரெண்டெல்லாம் சொல்லுகின்றார்கள் ஒழிய, ஆனால் சுவாரஸ்யமாக விளையாடக்கூடிய ஆள்னு சொன்னால் பிரவீன் நல்ல சூப்பராக விளையாடக்கூடிய ஆள். அவரை அவர் உடனே வெளியேற்றி விட்டார்கள். அத்தோடு என்னன்னு சொன்னால், பிக்பாஸ் வீட்டுக்கு அழுது புலம்பிய பிரவீன் மற்றவர்களைப் போல பிரபலம் அடைவதற்காக அவர் பிக்பாஸ் வீட்டுக்கு வரவில்லை. தன் மனைவி பிள்ளைகள் ஆசையை நிறைவேற்றுவதற்காக தான் அவர் அங்கே வந்தவர். பொருளாதார நீதியாகவும் தன் குடும்பத்தை உயர்த்துவதற்காகவும் அவர் பிக்பாஸுக்கு வந்தார். அவரை இவ்வளவு சீக்கிரம் பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டது பார்த்தீங்களா. ஆனால் இவ்வளவு கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலி அதோடு அவங்க அதுக்குள்ளே அரோரா சொல்லி கொண்டிருக்கும், எனக்கு விருப்பமே இல்லை, என்னை வெளியே அனுப்புங்க. அவாவே அனுப்பிக்கலாம் தானே, அவள் விளையாட மாட்டான் இருக்கிறவாவே என்னத்துக்கு வச்சுக்கிறீங்க உள்ளுக்க. அவாவை மற்றது திவாகர் என்னத்துக்கு வச்சுக்கிறீங்க. திவாகர் கூடுதலாக திவாகர் என்னென்னு சொன்னா, சும்மா நடிப்பரசன்ற ஒன்றுமே செய்கிற இல்லை, அங்கே ஆணி ஒன்றும் பிடுங்குற இல்லை. ஆனால் நடிப்பரசன்னு சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். இதில் யார் என்றால் பிரவீனை வச்சிருந்துக்கலாம். பிரவீனை வச்சிருந்தால் கொஞ்சம் நல்ல சுவாரஸ்யமாக நல்ல இனிவார கேம்களை நன்றாக ஆடுவர். அதுக்காண்டி வச்சிருந்துக்கலாம். அல்லது ரம்யா வழியில் அனுப்பிக்கலாம். மற்றது என்னது எஃப்ஜே வச்சுருக்கணும், அதையும் அனுப்பிக்கலாம். அரோரா அனுப்பிக்கலாம். அரோகரா அவாவையும் அனுப்பிக்கலாம். கணவர் இருந்தவை சும்மா வீட்டில் இருக்கணும். அவர்கள் எந்த ஒன்றும் செய்கிறதில்லை. பக்கத்தில் இருக்கிற பெட்ஷீட்டை கூட மடித்து வைக்கிறதில்லை, அப்படியே இருக்கணும். அப்படியானவர்கள் ஏன் வைத்திருக்கின்றாங்க. அடுத்தது கனி என்னன்னு சொன்னால், கனி இந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுறானுக்கு தான். இவன் என்ன செய்வான்னு சொன்னால், இவன் நல்லா தூண்டி விடுவா ஒழிய கடைசி மட்டும் மற்றவையை சண்டை பிடிக்க வைக்கிற அளவுக்கு தான் பேசாமல் இருந்து கொண்டு மற்றவையை சொல்லி விடுறது. திவ்யாவை என்ன செய்வான்னா உசுப்பேற்றி விடுவா. திவ்யா சும்மா இருக்கிறதையே உசுப்பேற்றி விடுவா. அது சொல்லவா வேணும் பார்வதிக்கு. பார்வதி வாய் கூட பார்வதியோட யாரும் முட்டலாமா. பார்வதி சொல்லி போட்டு, நான் 30 நாள் இதுக்குள்ளே இருக்கிறேன், 2 நாளைக்கு முதல் வந்தவே நல்ல வடிவாக பிக் பாஸை பார்த்துட்டு என்ன எல்லாம் கேள்வி கேட்கக்கூடாதுண்டு. இதுவரை திவ்யா சொல்கிறேன் என்னென்னு சொன்னால், நீங்கள் உங்களுடைய அம்மா எல்லாம் பார்க்குறது இல்லையோ, அம்மா எல்லாம் கேள்வி கேட்க மாட்டாண்டு, அம்மா எல்லாம் தெரிஞ்சு கொண்டு தானே உள்ளுக்கு அனுப்பினவா என்று பார்வதி சொல்லுது. நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.